ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவர். இது வரைக்கும் நான் பார்த்த மூவியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிவெஞ்ச் மூவி அப்படின்றது தான் தைரியம் வேட்டை மூவி. பொதுவாக அந்த படத்தில் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்து, ஆல்கஹால் இந்த மாதிரி நோட்லாம் போடுறது படத்தில் யாராவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தான் டைட்டில் கார்டுக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க. பட் இந்த படத்தில் வெறும் பதனி தான் குடிச்சிருப்பார். குடிச்சிட்டு பதனி குடித்ததோட நன்மைகள் தீமைகளை சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட இது கல்லுன்னு சொல்லியிருப்பார். இருந்தாலும் நம்ம படத்தில் கல்லுன்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணோம் அப்படின்றக்காண்டியே ஹெல்த் அட்வைசரி போட்டிருக்காரு. இந்த படத்தோட டேரக்டர் ஆக்டரான த கிரேட்டஸ்ட் பர்சன் எம்ஜி ராஜவேல். இந்த பதனிக்கு என்னென்ன சிக்கன்னா சூட்டை குறைக்கும், உடம்பு உள்ள கெட்டதெல்லாம் வெளியே வச்சிடும், நல்லது எல்லாமே உண்மையாக தான்டா. இப்போ கல்லடப்பை தான் இருக்கிறதுக்கு இதை குடிச்சாங்கன்னா போதும், அவ்வளோ இது கிளியர் ஆகும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தா வெயிலுக்கெல்லாம் நம்ம சர்பத்தெல்லாம் குடிக்கும், அதெல்லாம் தேவையில்லை. இதை மட்டும் குடிங்க. இப்போ கல் குடிக்கலாம், கல் தப்பு கிடையாது. ஆனால் கல் குடித்தோம்னா சூட்டுக்கு இதே மாதிரி எல்லாத்துக்கும் நல்லது. இப்போ எல்லாம் இந்த வர தாய்மாரெலாம் ரொம்ப தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. சரி, அதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சு கொடுத்து உட்காந்து. படத்தோட ஸ்டார்டிங்கில் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பார் எம்ஜி ராஜவேலு. என்னாச்சுன்னா தன்னோட தம்பி வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்திருப்பார். என்னடா செய்ய, எல்லாம் விதி, ஒருத்தன் போனோம் அப்படின்னு இருக்குது. அங்கே இருக்க எல்லார்ட்டையும் கேட்டு பார்ப்பாரு. எல்லாருமே இங்கே இருந்தான் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜி ராஜவேல், அதாவது என்னோட தம்பியை பற்றி உங்களுக்கு தெரியுமா இருக்காது? இல்லை, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆட வருவேன்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பாக ஆடுவேன்ட்டு. ஆனால் இப்போ எங்கே பண்ணாங்கன்னு தெரியல, என்னாச்சுன்னு தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுமாடா? இல்லைண்ணா. சரி, உன் தம்பி அஜய் காணும்? அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கானா? சரியா. ஆக்சுவலாக படம் ஸ்டார்ட் ஆகிறது February 25. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி November 24 ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும். அந்த இன்சிடெண்ட்டில் தான் தம்பிக்கு ஏதோ நடந்திருக்கும். பட் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே இதை மறந்துடு, இனிமேல் நமக்கு திருப்பி வரமாட்டாங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் எம்ஜி ராஜவேலுக்கு வந்து டிடெக்டிவ் ஸ்கில் இருக்குன்றது வீட்டில் இருக்க யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை யூஸ் பண்ணி யார் கில்லர் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அவனை ரிவெஞ்ச் எடுக்கணுன்றது தான் தன்னோட லைஃப் டைம் கோலாக வச்சுட்டு போய்கிட்டு இருப்பார் எம்ஜி ராஜவேலு. ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாரும் நார்மலாக இருன்னு சொல்லியும் எம்ஜி ராஜவேலால் இருக்க முடியாது. ஸோ அவங்க அம்மாட்ட என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்றதை ஃபுல் டீட்டெயில் வாங்கிட்டு இனிமேல் பாரு என்னோட ஆட்டத்தைன்னு சொல்லிட்டு அந்த ரிவெஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுவார். ராஜவேலோட அம்மாட்ட என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் கேட்டு முடிச்சக்கப்புறம் தான் டைட்டில் கார்டு போடுவாங்க. ஃபஸ்ட்டு படத்திலே ராஜவேலு தனக்கே ஒரு பட்டத்தை கொடுத்துக்கிட்டாரு. அதோட பேர் என்னென்னா மம்சா மாரம் என்னது. ஸோ இதுக்கெல்லாம் அப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. டைட்டில் கார்டுக்கு அப்புறம் எங்கெங்கெல்லாம் தன்னோட தம்பி போயிருப்பானோ அந்தந்த இடத்தெல்லாம் கெஸ் பண்ணி கரெக்டாக போகிறாரு. கெஸ் கூட இல்லை, தம்பி இங்கே தான் போயிருப்பான்னு தெரிஞ்சு அங்கேயே போய் தேடுறாரு. இதில் டெக்னிக்கலாக ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். அது என்னென்னா தன்னோட தம்பி தேடி போகிற ஷார்ட்ஸ்லாம் காட்டுறது எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிச்சிருப்பார். இவர் ப்ரெசென்ட்டில் தேடி போகிறத ஃபுல்லாக கலரில் காமிச்சிருப்பார். ஆக்சுவலாக ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடக்குன்றது தான் படத்தோட முக்கியமான சீனே. எம்ஜி ராஜவேலோட தம்பி பேர் என்னென்னா ஆர் ராஜவேலு. இந்த ராஜவேலுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கியா தினேஷ்னு. ராஜவேலுமே பெரிய ஆள்னால் கிடையாது, நார்மலான ஒரு பையன்தான். பட் அவனை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லிட்டு தான் தினேஷ் ஒரு ஸ்கெட்சு போடுறான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்கெட்சை போட்டு அவனை தூக்கிடுறான். அப்படி அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன் போகிறப்ப ஒரு கட்டத்தில் தினேஷ் தான் தன்னோட தம்பியை கொண்டிருக்கான்ற விஷயம் தெரிஞ்சிடும். தினேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரவுடி. அவர் 6th or 7th தான் படிப்பார். பட் அவரோட அடியால் பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைங்க அப்பா அம்மானி 2 பேர் இருப்பாங்க. என்ன செய்யணும், தம்பி யாருக்குன்னா அவங்களே தினேஷ் கீழே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எம்ஜி ராஜவேலுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம தொட்டால் வந்து பெரிய ஆள், நம்ம தினேஷை கம்மியாக எடை போட்டோம், பார்த்தா அவன் பெரிய ஆளுன்றது அப்புறமா தான் தெரிய வருது. ஃபைட் சீன்ஸ்லாம் அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும்.
எல்லாருமே உண்மையிலே அடி வாங்குற மணி இருக்கும். உண்மையிலே அடித்தா எப்படி விழுவாங்களோ அதே மணி தான் விழுவாங்க கீழே. எம்ஜி ராஜவேலு அவங்க பிடிச்சி வச்சுருக்க இடமே கோவிலாக இருக்கும். இவர் எந்த அளவுக்கு ஒரு டிவைன் பர்சன் அப்படின்னா, கோவிலில் சண்டை கூட போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு புனிதமான மனிதர் தான் எம்ஜி ராஜவேலு. கோயிலில் சண்டை போட வேணாம் வா வெளியேன்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு வந்து சண்டை போடுவார். இது புனிதமான இடம், இந்த இடத்துல எதுவும் பண்ணக்கூடாது, உன்னைய வெளியே வச்சு வந்து வா நான் வெளியே சண்டை போட்டு முடிச்சுட்டு ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக்காண்டே இந்த படத்தை பார்க்கலாம். நட்புள்ள என்னைக்குமே துரோகம் பண்ணாதீங்க. துரோகம் பண்ணால் நட்பே கிடையாது. நட்பில் துரோகம் பண்ணுறீங்களே, கடைசி துரோகம் பண்ணிட்டு போனால் நட்பே கிடையாது. துரோகம் இதுக்கு மேலே நான் சொல்கிறது இல்லை, இதான் விதி. மனிதனின் வாழ்க்கை ஒரு வட்டம், அதில் நாம தான் போன திட்டம். அந்த திட்டத்துக்கு கிடைக்கிறது தான் நம்மளுக்கு கிடைச்ச பெரிய பட்டம். என்னதான் இருந்தாலும் எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட, ஆனால் நீ என் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற ஒரு டைலாக் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவார். அதோட படம் முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தா 1 வீக் லேட்டர்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு வரும். அந்த லெட்டரை யார் கொடுத்தா என்ன கொடுத்தான்னு தெரியாது. எனக்கு ஒரு லெட்ரு வந்திருக்குன்றத அவரே நம்மளை பார்த்து சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருப்பார். அந்த லெட்டரில் பார்த்தோம்னா பார்ட் 2க்குரிய லீடை வச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த பார்ட் 2வில் யார் இருப்பாருன்னு தான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஏன்னா அந்த பார்ட் 2வில் வரவே தான் மெயின் வில்லன்றத மாதிரி காமிச்சிட்டு அவனை காட்டுற சீன் ஃபுல்லாக ரெட்டாக காமிச்சிருப்பாங்க. ஸோ பார்ட் 2வில் யார் வில்லனை வரப்போகிறான் அப்படின்றது தெரில. இன்னொன்று பார்ட் 2 எப்போ வரப்போகிறதுன்னு தெரில. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்தை தெரிவிங்க. I'll see you in the next video. Until then, peace. இந்த படத்துலேயே எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எம்ஜி ராஜவேலும் தினேஷும் ரொம்ப ஃபிரோஷியஸாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப அந்த டீ கடைக்கார அண்ணன் வந்து அவங்க 2 பேரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அது வந்து ஏற்றுக்கவே முடியாது. அவ்வளோ ஃபியூரியஸாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்போ யாராவது சிரிப்பாங்களா? ஆக்சுவலாக இந்த படமே ஒரு ப்ளூப்பர் தான். பட் இந்த படத்துக்கு தனியாக ப்ளூப்பர் சீன் வேறு ஒரு இதை போட்டு காமிச்சிக்கிருந்தாங்க. இந்த படத்தை பற்றி நம்ம என்ன வேணால் சொல்லலாம். பட் அந்த எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்களே, அந்த ஒரு விஷயத்துக்கே வந்து எம்ஜி ராஜவேலுக்கு வந்து அவரோட ஸ்டைல்லே ஒரு சல்யூட்டு.